வணக்கம் மக்களே, இது உங்க வளத்தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவரான ஆனாய நாயனார் பத்தி தான் பார்க்க போறோம். உடம்ப வருத்திக்கிட்டு பக்தி செய்யாமையும் சிவத்தொண்டு செய்யாமையும் இசையால மட்டுமே சிவபெருமான வணங்கி நாயன்மார்கள் வரிசையில இடம் பெற்றவர் தான் ஆனாய நாயனார். சோழ நாட்டுல திருமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஆயர் குலத்துல பிறந்தவர் தான் ஆனாயர். தினமும் சிவபெருமான வணங்கி திருநீரு பூசிட்டு தன்னோட மாடுகளை காலையிலயும் மாலையிலயும் மேய்ச்சலுக்காக அழைச்சிட்டு போயிட்டு வருவாரு. பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு புல்லாங்குழலை இசைச்சிட்டு வழிபட்டுட்டு வந்தாரு. ஒரு நாள் பசுக்களோட அதே போல காட்டுக்கு போறாரு. தன்னோட எதிரில பொன்னிற மலர்கள் பூத்து குலுங்கும் கொன்றை மரத்தை பாக்குறாரு. கொத்து கொத்தா பூக்கள் நிறைஞ்சு வழியிற கொன்றை மரத்தை கண்டதும் ஆனாயருக்கு சடையுடன் கூடிய சிவபெருமானே நேர்ல நிற்பது மாதிரி உணர்ச்சி. உடனே அந்த மரத்தை வலம் வந்து வணங்குறாரு. அந்த சிவபெருமான நினைச்சிட்டே தன்னோட புல்லாங்குழல்ல திரு 5 எழுத்தினை முறையாக பண் அமைத்து வாசிக்கிறாரு. அவரோட வாசிப்புல புற்களை மேய்ஞ்சிட்டு இருந்த பசுக்கள் அவரோட பக்கத்துல போய் மெய் மறந்து நிக்குது. பால் குடிச்சிட்டு இருந்த கன்றுகள் கூட பால் குடிக்கிறதையே மறந்துட்டு இசைய கேட்டுட்டு நிக்குது. அங்க இருந்த எருதுகள், மான் போன்ற விலங்குகளும் அப்படியே அசையாம நிக்குது. ஆடுகின்ற மயில்களும் அப்படியே ஆடாமல் நிக்குது. மரத்தில் உள்ள மலர்களும் அப்படியே அசையாமல் நிக்குது. புல்லாங்குழல் இசை விண்ணகத்தை முட்டியதோடல்லாமல் கையிலையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் திருச்செவிகளுக்கும் கேட்டது. அதனாலேயே ஆனாயரோட இசை வெள்ளத்துல மெய்யுருகி ஆனாயரை ஆட்கொள்ள பார்வதி தேவியோட சிவபெருமான் ரிஷப வாகனத்துல காட்சியளிக்கிறார். ஊமலை பொழிய முனிவர்களும் தேவர்களும் துதிக்க புல்லாங்குழல் இசைத்தபடியே சிவபெருமானுடன் சென்று மீளாத பேரின்பத்தை பெற்று வாழ்வு பெற்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.